ஆசியா பூமியின் மிகப்பெரிய கண்டமாகும். பரப்பளவும் மக்கள் தொகையும் இதில் அதிகம் உள்ளது. இது வடக்கில் உறைய வைக்கும் ஆர்டிக் பகுதியில் இருந்து தெற்கில் வங்க கடல் தீவுகள் வரை பரவியுள்ளது. மலைகள், சமவெளிகள், பாலைவனங்கள், நதிகள் மற்றும் அடர்ந்த காடுகள் ஆசியாவின் பரந்த நிலப்பரப்பில் காணப்படுகின்றன. உலகின் மிக உயரமான மலைத்தொடராக இமாலயங்கள் திகழ்கின்றன. ஹிமாலயங்களில்தான் உலகின் மிக உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட் மலையும் உள்ளது. யான்சே, கங்கை, மெகான், சிந்து போன்ற மிகப்பெரிய நதிகள் ஆசியாவை கடக்கின்றன. இந்த நதிகள் கோடிக்கணக்கான மக்களை வாழ்க்கை நடத்த உதவி செய்து விவசாயத்தையும் ஆதரிக்கின்றன. ஆசியாவின் காலநிலை நன்றாகவே மாறுபடுகிறது. சில பகுதிகள் கடும் குளிராகவும் சில பகுதிகள் கடும் வெப்பமாகவும் இருக்கின்றன. தென்கிழக்கு ஆசியாவில் மழைக்காடுகள் சிறப்பாக வளரும். கோபி பாலைவனம் வட சீனாவிலும் தெற்கு மங்கோலியாவிலும் பரவியுள்ளது. சீனா, இந்தியா, ஜப்பான், தென்கொரியா போன்ற பல சக்தி வாய்ந்த நாடுகள் ஆசியாவை சேர்ந்தவை. இந்த கண்டம் பல பண்டைய நாகரிகங்களின் மையமாக இருந்தது. இன்றைய ஈராக்கில் அமைந்த மெசபடோமியா உலக நாகரிகத்தின் தோட்டமாக அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் இருந்த இந்துசாய் நாகரிகம் செழித்து விளங்கியது. பண்டைய சீனா உலகத்திற்கு காகிதம் மற்றும் வெடி போன்ற கண்டுபிடிப்புகளை வழங்கியது. புத்த மதம், இந்து மதம், இஸ்லாம் மற்றும் பல மதங்கள் ஆசியாவில் பிறந்தவை. ஆசியாவிலேயே பலவிதமான மொழிகள் பேசப்படுகின்றன. மண்டரின் சீன மொழி உலகில் அதிகம் பேசப்படும் தாய்மொழியாக உள்ளது. ஆசிய உணவுகள் உலகளவில் புகழ்பெற்றவை. ஜப்பானின் சுஷி, இந்தியாவின் கறிகள், சீனாவின் நூடுல்ஸ் உணவு கலைக்கு பிரபலமானவை. ஆசியாவின் நகரங்கள் வாழ்க்கையால் முழுமையாக குலுங்குகின்றன. டோக்கியோ, பீஜிங், மும்பை, பாங்காங் போன்றவை சில முக்கிய நகரங்களாகும். நவீன மிக உயர கட்டிடங்கள் பழமையான கோவில்கள் மற்றும் நினைவுச் சின்னங்களுடன் இணைந்து நிற்கின்றன. தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி ஆசிய நாடுகளில் பெருகுகிறது. ஆசியா உடைகள் மற்றும் கார்கள் போன்றவற்றை உலகின் பல பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. பண்டிகைகள் மற்றும் பாரம்பரியங்கள் கண்டத்தை நிறைவாகவும் வண்ணமயமாகவும் ஆக்குகின்றன. இந்தியாவின் தீபாவளி முதல் சீனாவின் லூனார் நியூ இயர் வரை கொண்டாட்டங்கள் பிரம்மாண்டமாக நடக்கின்றன. ஆசியா கலை, இசை, நடனம் செழிப்பும் நயமும் கொண்டவை. சுற்றுலாப் பயணிகள் ஆசியாவை அதன் அதிசயங்களைக் காண ஆர்வத்துடன் வருகின்றனர். ஆசியா மாறுபாடுகளாலும் ஆச்சரியங்களாலும் நிரம்பிய கண்டமாகவே திகழ்கிறது.